ஒரு கண் கொண்டு தெரியும். அடர்ந்த காடு. காட்டு ஒரு வேலைக்கு போனேன். வேலைக்கு போனவனுக்கு தண்ணி ஆரம்பிச்சு. காலை எடுத்தா தண்ணி கிடைக்கணும். சுத்தி முத்தி பார்க்க ஒரு குடிசை இருக்கு. அந்த குடிசையில போய் கதவை தட்டினேன். தட்டுறத உள்ள ஒரு சட்டம். யார் அப்படின்னு நீர் வேண்டும். நீர் வேண்டும் அப்படின்னு சிறக்கிற முறையில கேட்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீர் வேண்டும். நீர் வேண்டும் என்ன அர்த்தம் கேட்கிறேன். கொடுக்கணும், நம்ம எடுத்து கொடுக்கணும். நல்லது இருக்கு. அப்போ ஒரு புரியுதா? நீர் வேண்டும். கடவை கட்டினா ஆமா என்னன்னா கேட்டா அம்மா தாகமாக இருக்கிறது நீர் வேண்டும். ஆமா நீர் வேண்டும்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீர் வேண்டும்னா தண்ணி. ஒண்ணு தண்ணி வேணும். நீங்க வேணும். புரியுதுயா? நீங்க வேணும். ஆமா அவன் என்ன பண்ண தெரியுமா? நீங்க தான் நினைக்கிற உள்ள போறான். செப்ப எடுத்தா தண்ணி உண்டா மேல செப்ப பிடிச்சிருந்தா தண்ணி கேட்டாலும் என்ன பிடிச்சிருக்கணும்? கீழே பிடிச்சிருக்கணும். சரியா? எதை இலக்கணத்தோட பேசலாம், எதை நடைமுறையா பேசணும் கணக்கு இருக்கு. மேல செப்ப பிடிச்சிருக்கா மேல செப்ப பிடிச்ச கூடாது வீட்டுனா தண்ணி கேட்டாலும் என்ன பிடிக்கணும்? செம்பு தூர் கீழே என்ன பிடிக்கணும்? செம்பு தூர பிடிக்கணும். ஆமா ஒருவேளை அவன் தூர பிடிச்சு கொண்டாந்து வீட்டுனா இவன் எதை பிடிச்சிருக்கணும்? செம்புக்கு மேல பிடிக்கணும். பிடிச்சிருக்கணுமா? பிடிச்சிருக்கணும். இதால நியாயம். ஆமா இதுதான் சிறப்பாக இருக்கல. ஒண்ணு அவன் மேல பிடிச்சா மிச்சம் பிடிச்சிருக்கணும். ஆமா இவன் சிற பிடிச்சா மேல பிடிச்சிருக்கணும். அதை என்ன பண்ணா மேலையும் முடிக்கல கீழையும் முடிக்கல. செம்ப இப்படி சமமா பிடிச்சான். சமமா பிடிச்சு கொண்டு வந்து இந்தாங்கன்னு சொல்ற பொழுது இதை மேலையும் முடிக்கல கீழையும் முடிக்கல. அவன் பிடிச்சி இந்த கையோட சேர்த்து பிடிச்சான். அங்க ஏற்பட்டது காதல். கொண்டு வா இல்லையா? அதனால உயிர் போச்சு சொன்னா இந்த ஆராய்ச்சி சிலப்பதிகார கதை வந்து எப்படி தெரியுமா? முன்னாள் என்ன நடந்துச்சோ அது பின்னால் நிகழ வேண்டும் என்ற கதை.